63. இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு ராவணனின் தோல்வி ஆணவத்தின் வீழ்ச்சியா தர்மத்தின் வெற்றியா. கண்டிப்பாக இது ஆணவத்தின் வீழ்ச்சி தான். ஏன்னா அவன் அவனோட ஆணவம் தான் அவன் கண்ணை மறைச்சிச்சு. சீதையை கடத்த அவன் போகும்போது சீதையை பார்க்கும்போதே அவனுக்கு அவனோட ஆணவம் அவன் கண்ணை மறைச்சனால்தான் அவள் அடுத்தவனோட மனைவின்னு தெரிஞ்சிருந்தும் அவர் சீதையை கடத்துறாரு. அவரோட அழகு தான் அவருக்கு கண்ணை மறைக்குது. ஆணவத்தினால தான் அவர் நம்மளை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஆணவத்தில் சீதையை கடத்துறாரு. சீதையை கடத்துறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட வெற்றி அவர் செய்கிறது தான் சரின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆணவத்தினால அவர் எல்லாத்தையும் சரின்ற ஒரு முடிவுக்கு வர்றார். மாரீசன்ட்ட ஜெயிச்சப்பையும் சரி, ஜடாயுட்ட ஜெயிச்சப்பையும் சரி, அவருக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுனால தான் அவர் ஆணவம் அவர் கண்ணை மறைக்குது. அதனால தான் அவர் மண்டோதரி சொல்லும்போதும் அவர் அதை கேட்கல. சீதையை கடத்திட்டு போனோன்னா மண்டோதரி சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்றாங்க. அப்பவும் அவர் அதை கேட்கல. விபீஷணன் சொல்கிறாரு, அதையும் அவர் கேட்கல. அதனால அவர் சரி நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிற்கணுங்கிறதுனால விபீஷணன் ராமர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. கும்பகர்ணன் 6 மாதம் தூக்கம் 6 மாதம் சாப்பாடு, இதுதான் அவரோட வாழ்க்கை. அவர் தூக்கத்தில் எழுப்பி ராவணன் நான் போருக்கு போகணுங்கிறதுனால கும்பகர்ணனை போய் எழுப்புறாரு. அவருமே எந்திரிச்சு வந்தோன்னே இப்போ எதுக்கு என்ன எழுப்புனேன்னு கேட்கும்போது, நீ போருக்கு போன்னு சொல்கிறாரு. போருக்குன்னா நீ இன்னுமா சீதையை விடலை அப்படின்னு தான் அவர் முதல்ல கேட்குறாரு. அதனால் வேண்டாம் விட்டுருக்கும் போது, இல்லை நீ போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன், ஆனால் நான் செத்துட்டேன்னா கண்டிப்பாக நீ உன்னையும் கண்டிப்பாக ராமர் கொன்னுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு. அதே மாதிரி கும்பகர்ணன் போரில் இறந்துடுறாரு. அவர் போய் நிற்கும்போது அவர் பயங்கரமான வீரர், அவ்வளோ பெரிய உருவம் அவர் இப்படி கம்பீரமாக நிற்கும்போது ராமர் விடுற அம்புல அவர் இறந்துடுறாரு. அப்போ கூட அவர் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இந்த சைடு அவரோட படை வீரர்கள் நிற்கிறாங்க. அவங்க பக்கம் நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டில் விழுகிறாரு. எல்லாருமே அவங்கெல்லாம் தர்மத்தின் பக்கம் நிற்கணுங்கிறது தான் கும்பகர்ணன் விபீஷணனோட இது. ஆனால் இவர் அண்ணன் அப்படிங்கிறத நமக்காக நம்மளை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டவங்க அந்த கடமை உணர்வுனால தான் கும்பகர்ணன் இவர் கூட நிற்கிறாரு, ராவணன் கூட. அடுத்து ராவணன் போருக்கு வர்றாரு. அந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கையில் கடைசியாக போர் முடிய போகிறப்ப ராவணன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை. ராமர் சொல்கிறாரு, நீ நிராயுத பணியாக இருக்கிறவங்க கூட நான் போரிட மாட்டேன், அதனால் நீ இன்று போய் நாளை வாங்குறாரு. அப்போவே ராவணனுக்கு அவரோட வீழ்ச்சி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்திருக்கிறது நாராயணன் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் கையால் நம்ம மரணம் அடைஞ்சாதான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிறதுனால அவர் அடுத்த நாள் உயிர் போயிடுதவருக்கு. கண்டிப்பாக இது அவரோட ஆணவத்தோட வீழ்ச்சி தான். ஆணவமாக இருக்கவங்க யாருமே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. எப்போவுமே நம்ம ஆணவத்தை தொலைச்சி அன்பாக இருந்து தர்மத்தின் பக்கம் இருந்து எல்லாரும் ஜெயிக்கணும். அனைவருக்கும் நன்றி.